வணக்கம். நான் உங்கள் பெனிஜாம். இந்த சேனலில் தொடர்ந்து பொருளாதாரம் சம்பந்தமான பதிவுகளை இதில் பதிவு செய்யலாம் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்பதே ஃபினான்சியல் லிட்ரேசி தான். அதாவது பொருளாதாரத்தை நம்மால் பெருக்க முடிகிறது, அதாவது சம்பாதிக்க முடிகிறது. என்ன வேலை கொடுத்தாலும் வேலை செய்வோம், லட்சக்கணக்கில் சம்பாதிப்போம். ஆனால் சம்பாதித்த அந்த பணத்தை அதே மாதத்திலே நாம் செலவு செய்து விடுவோம். ஸோ பொருளாதார அந்த அறிவு இல்லாததினால் நாம் என்ன பண்ணுறோம்னா, கடைசி வரைக்கும் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த கவலை, கஷ்டங்கள், பிரச்சனை, பணப்பிரச்சனை, இது எல்லாமே வாழ்க்கை முழுவதுமாகவே அது நம்மோடு பயணித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பொருளாதார அறிவுள்ளவர்கள், ஃபினான்சியல் லிட்ரேசி தெரிஞ்சவர்கள், அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது வரை நன்றாக உழைக்கிறார்கள். அவர்கள் உழைக்கும் போதே அதில் வரக்கூடிய அந்த வருமானத்தை ஒரு பகுதியை எடுத்து அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்கள் வேலை செய்யும் போதே அவர்கள் பெறுகிற அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து அவர்கள் ஃபியூச்சருக்காக அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவருடைய பணமானது அவர்களுக்காக அது வேலை செய்ய ஆரம்பித்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய ஒரு 25வது வயதில் நான் வேலைக்கு செல்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். இந்த 25 வயதிலிருந்து ஒரு 35 வயதுக்குள்ளாக ஒரு 10 வருடத்தில் நான் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொண்டே வந்தேன் என்று சொன்னால், நான் சம்பாதிக்கிற அந்த வருமானத்தில் ஒரு 20% நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேமித்து வைக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வைக்கும்போது அது ஒரு 10 வருடத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேபிட்டலை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது. ஸோ அந்த பணம் அதற்கு அப்புறமாக நாம் ஒரு இடத்தில் வேலை செய்தோம் என்றால் நமக்கு எவ்வளோ வருமானம் வருமோ அந்த வருமானத்தை விட அதிகமான வருமானத்தை அது நமக்கு கொடுக்க ஆரம்பித்து விடும். ஸோ அந்த அளவுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு பெரிய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த பொருளாதாரத்தை பற்றி, மணி மேனேஜ்மெண்ட் பற்றி நாம் தொடர்ந்து இந்த சேனலில் நான் பதிவு செய்கிறேன். ஸோ இதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புனீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் பொருளாதாரம் சம்பந்தமான காரியங்களை பேசுவோம். நன்றி, வணக்கம்.